ஈரோடு மாவட்டத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய டிஷ் ஐட்டம் தாங்க சிந்தாமணி சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கன் சொல்லுவாங்க, நல்லாம்பட்டி சிக்கன் சொல்லுவாங்க. இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம், வரமிளகா, தேங்காய். எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு வந்து காளான் வேணும்னு சொன்னாங்க. காளான் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியும். சைவத்தில் செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும், ஒரு 1/4 கிலோவில் எடுத்துக்கணும். ஒரு காளான் பேக்கெட்டும், கொஞ்சம் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுங்க சின்ன சின்னதாக. வரமிளகா வந்து காரத்துக்கு தேவையான அளவு. அப்புறம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். வேறு எந்த மசாலா பொருட்கள் எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைங்க அதில். இது அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றலாம். சிந்தாமணி சிக்கனை பொறுத்து நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க அந்த காரம் தெரியாமல் இருக்கிறதுக்கு. நம்ம வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு தான் செய்கிறோம், அதனால் மிளகா வந்து கம்மியாக போட்டிருக்கோம். காளான் வந்து சுத்தம் பண்ணிவிடுங்க. ஒரு பேக்கெட் காளான் வாங்கி சுத்தம் பண்ணி அதை கழுவி 1-2 வந்து கட் பண்ணி வச்சுருங்க. 2-3 சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ சின்ன வெங்காயம், வரமிளகா, தேங்காய் போட்டாச்சு. அது நல்லா வானலாலாம் வணக்கிட்டுருக்கோம். அந்த எண்ணெயில் அப்படியே வணங்கிடும். அதுக்கப்புறம் காளான் எடுத்து கொட்டிவிடுங்க. காளான் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, தண்ணி மூடுதலோடு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுருங்க. மல்லித்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி அப்படியே நல்லா சுண்ட ஆரம்பிச்சிடும். வெங்காயமெல்லாம் அப்படியே வந்து நெய் மாதிரி ஆகிடுங்க. அப்படியே எல்லாமே கரைஞ்சிடும். அந்த நெருப்புக்கு, அந்த மிளகாத்தூளுக்கும், அந்த காளான் போடும்போது சிக்கன் போட்டாலும் அப்படி தான் இருக்கும். சிக்கன் இதே ஸ்டைலில் செய்யலாங்க. ஏன்னா காளான் போது சிக்கன் போடணும், அவ்வளோதான். அதில் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த காளான் சிந்தாமணி ரெடிங்க. இது வந்து ஒயிட் சாதத்துக்கு, வெள்ளை சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு டிஷ்ஷுங்க. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.